ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்கு சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. சித்திர கொள்ளு செலுக்குறாள். பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஏய் வாடாங்க வாடா வாடா. ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான். கட்டு அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்கணும் தெரியல. பருத்தி வரும் படம் பாரு. தம்பி கார்த்திக் நடப்பம் பாதியா அப்படின்னா நடடா அப்படி போடா. நின்னு அடிப்பேன். என்னை இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு. ஒரே அடி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. இல்ல நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல. நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தானோ நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்குத்தாலும். அப்ப நான் கேட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கு. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. சூப்பரா பாடுறீங்க. இந்த மாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமையப்பா. தம்பி நான் மறுபடியும் சொல்றேன். சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவன். ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. யானை வருவத பாருங்கடி, யானை அசந்து வருவத பாருங்கடி, சாமி வருவத பாருங்கடி, சாமி சப்பரவர் அப்படியே 1000 தாமரை மொட்டுக்களை வந்து ஆனந்த துண்ணிகள் கொட்டுங்களே அப்படியே பாட்டா வந்துருச்சு. நான் 5 வயசுல கேட்டேன். அப்புறம் கல்லூரி +2 +1 படிக்கும்போது வந்து பார்த்தா அழகில் இது எங்க ஊர் கும்மி பாட்டே. ஏய் காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன். ஒயில் பாட்டு பரணிசாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பக்கலங்க எங்க அக்காபத்தை முக்கா தொட்டே பா. ஏடா நம்ம ஊர்ல ஒயில்ல பண்ணது வாய்க்காட்டுல பண்ணதெல்லாம் அங்க வந்துருச்சு. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. வெடி வைங்கண்ணே. இந்தாங்க பரவாயில்ல வைங்க. வைங்கண்ணே. யார் பார்த்த விளையாடாது தெரியல. இது எவன் பார்த்த விளையாடாது தெரியல. எல்லா வெடியிலும் இதே சவுண்ட் கேக்குதானே. வேற வெடியை பண்ணேன்.
இந்த வெடி வைங்க.